ஒரு புளியில் கரைச்சி எதுக்கு சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், புளிக்குழம்பு வைக்கணும்? கோபால் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் இதே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இந்தியன் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்ன்ட்டு. புளியில் காய்கறிகளை ஊற வைத்தால் மட்டும்தான் அந்த காய்கறிகளினுடைய சத்துக்கள் வேக வைக்கும் பொழுது பாதுகாக்கப்படும். பார்த்துங்க, எவ்வளவு ஒரு நுட்பமான அறிவு. ஒரு முருங்கைக்காயையோ கத்திரிக்காயையோ வெண்டைக்காயோ புளிக்கரைசலில் ஊற வச்சு புளிக்கரைசலோடு சேர்த்து வேகும் பொழுது புளியில் இருக்கக்கூடிய டாட்டாரிக் ஆசிடோ எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிடோ அந்த அமிலத்தன்மையும் இந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய புரதத்திற்கு அது கவசமாக இருந்து காய்கறிகளினுடைய புரதம் பெருவாரியாக சேதமடையாமல் கொதிப்படையும் போது வேக வைக்கும் போது சத்துக்கள் இழக்காமல் இருக்க புளிக்கரைசலை தான் வைக்கணும்னு இருக்கான். சாம்பாரும் ரசமும் புளிக்குழம்பும் சும்மா வைக்கல நண்பர்களே. ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் ஆதாரம் இருக்கிறது.